கடவுளே, இன்னைக்கு பிரியாணி நல்லா வரணும்பா. 1 கிலோ கறியை போட்டு வைக்க போறேன். எதுவும் சொதப்படக்கூடாது, நல்லா வரணும். எக்கா, என்ன மேலே பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க? வாடி, என்ன இம்புட்டு நேரம் ஆளை காணோம்? அக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, எழும்புனதே லேட்டு தான். இப்பதான் வந்தேன். காலையில் என்ன சமைச்சிங்க? சரி சரி, காலையில இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சிருக்கேன். போய் நான் இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுப்போ. அப்படியா? சூப்பர் சூப்பர். காலையில எல்லாம் ஒரு ரவுண்ட் விட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா பாத்துக்க, சின்னவே கறி குழம்பு தான் வேணுங்க, பெரியவே பிரியாணி தான் வேணுங்க. அதான் காலையோட மதியானம் ஒன்னா செஞ்சிருவோன்னு செஞ்சுட்டு இருக்கேன். உமா, 2வது லட்டு தின்ன ஆசையா? என்னடி அப்படியே வரைச்சு போய் நிக்க? அப்ப மத்தியானம் பிரியாணியா நம்ம வீட்டுல? ஆமாம்டி, அதுதானே சொல்லிட்டு கிடக்கேன். அதுக்குதான் நீ வரப்போ பிரியாணி நல்லா வரணும்னு அந்த ஆண்டவனை கும்பிட்டு இருந்தேன். நீங்க செஞ்சா நல்லா தான் வரும். செய்யுங்க செய்யுங்க. சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு கூட மாட ஒத்தாசிக்கிரு. சரி. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சமைக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்காளுங்க. நல்ல முடிவு தான். அதுவும் மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிடலாம். மொச்சுக்குன்னு நம்ம பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, அவளை ஃபோனை போட்டு கூப்பிடலான்னா அது சரி வராது. மாப்பிள்ளை வேறு இன்னைக்கு வீட்டில் இருப்பார். பேசாமல் மாப்பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்ருவோமா? சரி, ஃபோனை போட்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 ஜைவர். ரிங் போகுது. நம்ம ஃபோன் தான் அடிக்க. அடடே அம்மா. ஹலோ அம்மா, சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா, நேற்று தானே பார்த்தோம், அதுக்குள்ள நான் எப்படி இருப்பேன்? நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயமா ஃபோன் பண்ண? அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் மட்டன் பிரியாணி செய்கிறேன் பார்த்துக்க. அதான் உன்னை கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். என்னம்மா சொல்கிற? மட்டன் பிரியாணியா? அண்ணி வேற நல்லா நாக்கு குருசியாக சூப்பராக பண்ணுவாங்களே. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே மாப்பிள்ளை வீட்டில் தானே இருப்பார். அவரை ஒரு 8 கூட்டுக்கிட்டீங்க வா. ஆஹா, கிளம்பி பிரியாணின்னு பொண்ணை ஃபோனை போட்டு அழைச்சிட்டு இருக்கு. இதை முதல்ல மல்லிகா காட்ட சொல்லணும். அம்மா, இன்னைக்கு என்னால் வர முடியாதுமா. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அதனால இன்னைக்கு வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே எங்கே கூப்பிடாத நேற்று நைட்டே சொல்லிட்டாங்கம்மா. ஓ அப்படியா? அப்போ உன்னால் வர முடியாதா? அப்பாடா, நாற்று வரல போல. சரிடி, அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நீ கொடுத்து வச்சது அப்படி தான். ஏம்மா, நான் வரலன்னா என்னம்மா? நீ நினச்சா நான் பிரியாணி சாப்பிட முடியும். ஏண்டி, பேசாமல் நான் வேணா மாப்பிள்ளைக்கு ஃபோனை போட்டு பேசிட்டுமா? அப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவாரோ? ஏம்மா, அப்படியே செஞ்சு வச்சிடாத. அப்புறம் நான் தான் அவனை ஃபோனை போட்டு கூப்பிட சொன்னேன்னு என்ன அந்த மனசை வைவார். அதெல்லாம் இல்லை. நீ எனக்கு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு ஏன் இங்கேயே நான் சாப்பிட்டுக்குவேன். அங்கே வந்தால் கூட ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். இங்கே நீ பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு ஏன் 1க்கு 2 நேரம் வச்சு சாப்பிடுவேன் பார்த்துக்கு. மிச்சம் மீதி இருந்து நாளைக்கு காலையில் கூட சாப்பிடுவேன். இதுவும் நல்ல யோசனையாக தானே இருக்குது. நான் கூட இதை யோசிக்கல பற்றியா? அதுதான் என் பொண்ணு என்னோட நல்ல சார்புன்னு எனக்கு தெரியும். சரி சரி, நம்ம சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். வைக்கி. அப்போ சரிம்மா, நான் மதியம் சோறு ஒன்றும் பொங்கலை, நீ பிரியாணி எடுத்துகிட்டு வந்துடு. சரி சரி. என்ன ஏதோ பிளான் போடுது, ஆனால் என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரிம்மா, நான் வைக்கிறேன். ஆஹா, கிளவி ஃபோனை வைக்கிது, நம்ம உள்ள ஓடிடுவோம். மளிகையை சொல்லி கொஞ்சம் பிரியாணி கூட செய்ய சொல்லுவோம். கடை சமைச்சு வச்சுட்டு ஒரு வேலை முடியும். வெயில் வரத்துக்குள்ள முடிச்சிடணும். எக்கா, விஷயம் தெரியுமா? அடி, சொன்னா வேண்டி தெரியும். என்ன விஷயம்? ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணா என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க ஒரு மாமியை கிளவி நம்மளுக்கு எதிர ஏதோ சதி திட்டம் போட்டுட்டு இருக்கு. சதி திட்டமா? என்ன அக்கா, நம்ம வீட்டுல பிரியாணி செய்யறோம்ல, அதுக்காக பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிடுதுக்கா. ஏண்டி, கூப்பிட்டா கூப்பிட்டுடி, சோறு தானே சாப்பிட போறாங்க, வந்து 2 வாய் சாப்பிட்டுட்டு போட்டோம். எக்கா, நீங்க ஏக்கா இன்னும் இப்படி வெள்ளந்தியாவே இருக்கீங்க? நம்ம நாத்து வீட்டுல இருந்து ஏதோ 1 2 நமக்கு வந்திருக்கா. பிரியாணி விடுங்க, ஒரு வெள்ளை சாதமாவது வந்திருக்கா. இங்க இருந்து மட்டும் எப்ப பாரு கூப்பிட்டு சோறு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நாள் அவ கூப்பிட்டு இருப்பாள. ஏண்டி, இது அவளுக்கு அம்மா வீடுடி. அம்மா என்ன கொஞ்சம் உரிமை தானே. நம்ம அம்மா வீட்டுக்கு போனா சாப்பிடலையே செய்யலையா? அது என்ன நமக்கு அம்மா வீடா? அது கட்டி கொடுத்த பிள்ளை வீடுடி. அங்க போய் நம்ம உட்காந்து என்ன முடியுமா? ஆமா, என்னமோ சொல்லுங்க. ஆனாலும்க்கா, இன்னைக்கு நம்ம நாட்டு வரலன்னு சொல்லிருச்சு. என்னன்னு தெரியல. அப்புறம் வேற ஏதோ பிளான் போட்டாங்க, என்னன்னு ஒன்றும் புரியல. வரலன்னு வேற சொல்லிட்டாலடி, அப்புறம் அதை என்ன ரொம்ப கட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்லக்கா, அவன் வரலன்னு சொல்லிட்டாதான், ஆனா வேற ஏதோ பிளான் போட்டாங்க. ஆனா அது என்னன்னு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஏண்டி, அவங்க வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? சமைக்க போறது நானே, சாப்பிட போறது அவங்க. நீ அமைதியா உட்காந்து வேடிக்கை பாரு. வாங்க மல்லிகா, வேலையில எந்த லெவல்ல இருக்கு? காயெல்லாம் கட் பண்ணிட்டு கால் சுட வேண்டியதான், எல்லாம் ரெடியா இருக்கு. சரி சரி. இன்னைக்கு சாதம் கொஞ்சம் கூடயே செய்யுமா? ஏன் வீட்டுக்காரர் விருந்தாளி வராங்களா? இல்லம்மா, நாத்தனார் வீட்டுக்காரையும் கூப்பிட்டேன். அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு விட்டுடுது, என்ன மனசாகல பார்த்துக்க. அதான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய் கொடுத்துடலான்னு பார்க்கேன். ஆஹா, அவ இங்கே வரலன்னு இந்த கிழவி அங்கே பார்சல் கட்ட முடிவு பண்ணிட்டு, அதான் எதுக்கு திட்டம் போல. சரிட்ட, கட்டி கொடுத்து விடலாம். சரிம்மா, நீ இப்படி தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். கொஞ்சம் சேர்த்தே செய், சரியா? எம்பிட்டு அரிசி போடுற? ஒரு 1 கிலோ போடலான் இருக்கேன். சரி சரி, ஒரு 1.5 கிலோ போட்டுறியா?
சரிங்க தே 1.5 கிலோ கறி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கே அரிசி போட்டுறேன். நல்லது மல்லிகா, அப்படியே செஞ்சிடு. எக்கா நீங்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இருக்கீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? எக்கா என்னைக்காவது நம்ம நாட்டு வீட்டுல இருந்து ஒரு புளிக்குழம்பாவது நமக்கு வந்திருக்குமாக்கா? வெள்ளைச்சோறு சரி அதெல்லாம் விடுங்க, ஒரு பழைய சோறாவது வந்திருக்குமா? ஆனா இங்க இருந்து பார்சல் மட்டும் போய்கிட்டே இருக்கும் வாரம். ஏண்டி பெத்த தாயால பிள்ளைய விட்டுட்டு பிரியாணி சாப்பிட முடியுமாடி? ஏண்டி நானே இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நாளைக்கு மணியை பக்கத்துலேயே கட்டையாக கொண்டு கொடுத்துட்டு என் வீட்டு பிரியாணி செஞ்சா அந்த பிள்ளை ஞாபகம் எனக்கு வராதா? 2 கரண்டி எடுத்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு தானே வருவேன். அப்படிதாண்டி இதுவும் 80 வயசானாலும் பெத்த பிள்ளைகளை விட்டு சாப்பிட மனசு வராதடி. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்து போய் கொடுத்துட்டு போட்டோம் விடு. சரி போங்க, நீங்க சொல்றது வாஸ்தவமாக தான் படுது. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தானே போனா போட்டோம். சரி ஃப்ரிட்ஜில் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலைல அரைச்சது வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. பிரியாணி தாளிச்சு விட்ருவோம். சரி அப்படியே ஊற வச்ச அரிசியை எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு ஜீரக சம்பாவா பாஸ்மதியா? நம்ம எப்போதுமே ஜீரக சம்பாவில் தாண்டி செய்யுது. பாஸ்மதி அம்புட்டு அழகாக எனக்கு வராது. ஜீரக சம்பா ருசியும் நல்லா இருக்கும், எனக்கு நல்லா வரவும் செய்யும். அதனால் அதே வாங்க சொல்லிட்டேன். சரி நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வேலையை பாருங்கள். ஆஹா பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. நல்லா நெய் மனம் வருது. மணி என்னடி பத்தியா? நல்ல மனம் வருது. பிரியாணி வாசம் வந்துட்டு பிரியாணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏண்டி எவ்வளோ காலையிலேருந்து பிரியாணி தான் வேணாம், இட்லி கறி குழம்பு போதுன்னு சொன்னா இன்னைக்கு அவ்வளோதான் நான் தேடிட்டு இருக்கேன். மானஸ்தியை காணோம் கொஞ்ச நேரமா. அது காலையில் மட்டன் குழம்புக்காக சொன்னது, அதுக்குன்னு பிரியாணி வேணான்னு சொல்ல முடியுமா? பிரியாணி வேணான்னு சொன்னால் வாய் வீணா போயிடாது. அடிப்பாவி பிரியாணி நானும் என்னம்மா அடையா? மணி வரியா? நம்ம ஒரு 8 போய் பிரியாணி ரெடி ஆகிட்டுன்னு பார்த்துட்டு வருவோம். நான்லாம் வரலம்மா, படிக்கிறத விட்டு உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு அம்மா 4 வேலை சேர்த்து வைப்பா. எனக்கு தேவையா? நான் வரல. நீ வரலன்னா போ, நான் போய் வாங்கிக்கிறேன். அப்புறம் பிரியாணி லெக் பீஸ் குறைஞ்சிச்சுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம் நீ போனோடனே அம்மா தூக்கி வந்துட்டு தர போகிறாங்க. போ நல்லா வாங்கிட்டு வா. அதெல்லாம் நான் கேட்டால் அம்மா தருவாங்க. போ. இன்னும் பிரியாணி அடுப்பே பற்ற வச்சிருக்க மாட்டாங்க அம்மா. அதுக்குள்ளே போய் நல்லா வாங்கிட்டு தான் வர போகிறேன். வரட்டும், நமக்கு என்ன. அடுப்பை பற்ற வச்சு நெய்யை ஊற்றியாச்சு. அப்படியே ஒன்றா போட்டு வதக்க வேண்டியதான். நல்லா எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். எம்மா அடி இங்க என்ன பண்ற? ஒன்ன நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கதானே சொல்லிட்டு வந்தேன். எம்மா அது கிளாஸ் டெஸ்ட் தாமா, அது பொறுமையா படிச்சுக்கலாம். இம்புட்டு நேரம் வெங்காயத்தை ஊறின்னு சொன்னப்போ நாளைக்கு பரீட்சை இருக்கு என்னால முடியாதுன்னு சொன்ன. இப்ப அதை நாளைக்கு படிச்சுக்கலாங்கிற என்ன நினைச்சிட்டு கிடக்க? எம்மா நான் படிக்கல இருக்காம உட்கார்றப்ப பிரியாணி மனம் வந்துச்சா, அதான் சரி ஒரு எட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வரும் வரும். நினப்பெல்லாம் படிப்புல இருந்து எப்படி வாசம் உனக்கு வரும்? எல்லாம் பிரியாணில இருக்கு. எம்மா பிரியாணி கொஞ்சம் கொடுங்கம்மா. நான் இப்பதாண்டி அடுப்பே பற்ற வச்சு நெய்யை ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே எப்படி பிரியாணி வரும்? பச்சை கறி தான் இருக்கு. பச்சை அரிசியும் ஊற வச்சிருக்கேன். வேணா அதை 2 எடுத்து அள்ளி தின்னு. கறி பச்சையா தான் இருக்கு. நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோமோ. என்ன பாக்குறவ இங்க பாரு, நான் சமையலை முடிச்சு சாப்பிட வான்னு சொல்றப்பதான் நீ வரணும். அதுக்கு முன்னாடி குறுக்க முறுக்க வந்த பிரியாணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து பிரியாணி வேணா கறிக்குழம்பு போதும்னா இப்போ என்னன்னா பிரியாணிக்கு ஆளா பூனை மீன் துண்டு கலையிற மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்கா. முதல்ல புத்தகத்தை எடுத்து வச்சு படி சொல்லிட்டேன். அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு தெரிஞ்ச பிரியாணியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கொடுவேன். உள்ள போ, படிக்கிற இல்லையா பாரு. கூட ஒத்தாசை செய்ய மாட்டாலாம், பிரியாணின்னு வந்துருவாளாம். பொடி முதல்ல போறேன், செஞ்சுட்டு கூப்பிடுங்க. இது என்ன பிள்ளைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. படிக்கிறத தவிர மற்ற எல்லாத்துலேயும் நாட்டம் இருக்கு. விளையாட்டு சோறு குழம்புனா ஆளாக நிற்கா. படின்னு சொன்னா மட்டும் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி போயிடுவா. எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல ஆண்டவா.